திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 28ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் பூரட்டாதி, சந்திராஷ்டமம் மகம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுப்பிரமம், தேய்பிரை திதி சதுர்த்தசி, கரணம் பத்திரை. சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். உங்கள் பேச்சு திறமையினால் எல்லாரையும் கவனத்தை ஈர்த்து உங்கள் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் உங்களுக்கு சில அலைச்சல்களும் காலவரையங்களும் ஏற்படக்கூடலாம். அரசு உதவிகள் கிடைப்பதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுக்கு பெருமை பாராட்டுகள் கிடைக்கும். சகோதரர் ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும். குழந்தைகளுக்காக அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டி வரும். அதற்கான சில கால வரையங்கள் பண வரையங்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் நீண்ட நாள் விருப்பங்களை நீங்கள் இன்று நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க நீங்கள் அவர்களுக்கு சில செயல் திட்டங்களை வகுத்து கொடுப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது கடின முயற்சியும் உழைப்பும் தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள். வெற்றி அவர்களுக்கு. பெண்களை பொறுத்தவரையில் கணவர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. கணவரின் பேச்சை அல்லது அவருடன் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும். வேலை செய்யும் பெண்களுக்கு அலைச்சலும் காலவரையங்களும் ஏற்படும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கலாம். குழந்தைகள் நான் உங்களுக்கு பெருமை. குழந்தைகளின் விஷயத்தில் அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துங்கள். ரிஷபம். இன்று பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வீண் விமர்சனங்களும் உங்களை வந்து சேரக்கூடிய நாள். உங்களுடைய ஆக்ரோஷமான பேச்சுக்கள், அதிகார போக்குகள் இந்த எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து தரும். ஆகவே அதை தவிர்க்கவும். இருந்தாலும் உங்களுக்கு இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் பரிசும் கிடைக்கும். தாயினால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். வண்டி வாகன லாபங்கள், அதாவது புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான சிந்தனை வரும். அதை செயல்படுத்தவும் சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு உண்டு. ஆக்ரோஷமான பேச்சுக்களையும் உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்களை தவிர்ப்பது குடும்பத்தை மகிழ்ச்சியை உண்டாக்கும். வாழ்க்கை துணையினுடைய வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அவர்கள் குறைச்சு ஆளுமை அதிகமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து போகும். குழந்தைகளை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருப்பதால் அதை கவனித்து வழிகாட்டுதல், உங்களுடைய வழிகாட்டுதல் இப்போது அவர்களுக்கு அவசியம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது கடின முயற்சியும் உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்கள் இருந்தாலும் அதிக பணிச்சுமை ஏற்படும். நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். உறவினர்கள் ஆதரவு உண்டாகும். தாய் வழி ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும். சகோதர ஆதரவு உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய வழிகாட்டுதல் இப்போது மிக மிக அவசியம். வருமானங்கள் அதிகரிக்கும். வளமான நாள். மிதுனம். தொழிலில் நீங்கள் எதிர்பாராமல் நீண்ட நாளாய்
பார்த்திராத பாலியகால நண்பர்கள் அல்லது பள்ளிப்பருவ நண்பர்கள் உங்களுக்கு மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மற்றபடி வியாபாரம் வணிகம் நல்ல வளர்ச்சி பெறும். அதற்காக சில அலைச்சல்களும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். புதிய கூட்டுத் தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பேச நினைப்பதை வெளியில் சொல்லிவிடுங்கள். அது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். குழந்தைகளுக்காக அவருடைய வளர்ச்சிகளை பார்த்து நீங்கள் இன்றைக்கு பெருமிதம் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டிய நேரம் இது. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. பெண்களை பொறுத்தவரையில் கணவரின் பிரச்சனைகள் பங்கு கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள். வாழ்க்கை நலமாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள். வேலை செய்யும் பெண்களும் குடும்ப பெண்களும் அவருடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி பெறுவார்கள். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு, சகோதர ஆதரவு உண்டு. கணவரின் விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவருக்கு ஆறுதலாக இருப்பது இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடகம், இன்று உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்து அதனால் வரக்கூடிய பணிச்சுமையை நீங்கள் சமாளிக்கும் பொழுது உங்களுடைய செல்வாக்கு உயரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய அதிகார பேச்சு ஆளுமை உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும். அரசு உதவிகள் கிடைக்கும். அரசு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளை ஷேர் செய்து அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது மிக மிக அவசியம். மாணவர்களை பொறுத்தவரையில் வேறு பலரும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்ப பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரித்தாலும் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். சிம்மம், தொழிலில் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வீண் விமர்சனங்களையும் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் நீங்கள் இன்று சமாளித்து வெற்றி காணுவீர்கள். இன்று நீங்கள் எதிரிகளை கண்டுபிடித்து அடையாளம் கண்டு அவர்களை களையெடுக்கும் நாள். அரசு உதவிகள், அரசு காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுவதால் இன்று அதை தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சிறு சிறு சலசலப்புகள் வந்து சேரும். சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை விஷயத்தில் பழையவற்றை பேசி அவர்களை கோபத்துக்கு ஆளாக்காதீர்கள். குழந்தைகளை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. ஜஸ்ட்டு அவங்களை கண்காணித்து தந்தீங்கன்னா போதும். அவர்கள் அவருடைய பாதையில் அவர்கள் வெற்றிகரமாக நடந்து கொள்வார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். போட்டிகள் சவால்களில் வெற்றி காண்பீர்கள். தொழில் செய்யும் பெண்களுக்கு நல்ல ஒரு அடையாளம் காணப்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். கணவரின் விஷயத்தில் அவருடைய பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அவருக்கு ஆறுதலாக இருப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சகஜமான நிலையை அது கொண்டு வரும். கன்னி,
உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். கூட்டுத் தொழில், கூட்டு முயற்சிகள், கூட்டாளிகளின் உதவிகள் சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதை திறம்பட செய்து புதிய பொறுப்புகளை திறம்பட செயல்பட்டு செல்வாக்கை பெறுவீர்கள். அதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். அரசு விஷயங்களில் சில சமயங்களில் அலைச்சலும் ஒரு கால விரயங்களும் ஏற்படும். அதனால் அவற்றை தள்ளிப்படுவது நல்லது. இருந்தாலும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். அதை விடுத்துவிட்டு எல்லோரிடம் சகஜமாக பழகுங்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதர ஆதரவு உண்டாகும். வாழ்க்கை துணையை பல இடியாப்ப சிக்கலில் இருப்பது போல காண்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை ஊக்குவித்தால் மகிழ்ச்சியாக இருப்பார். குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்கள் அவர்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்கிறார்கள். அவருடைய செல்வாக்கு உயரும். தொழில் செய்யும் பெண்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சக ஊழியர்கள் அதிகார உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் போட்டிகள் நிறைந்து இருக்கும். அதையெல்லாம் இன்று சமாளித்து தான் ஆக வேண்டும். துலாம், என்னதான் நீங்கள் கடினமாக முயற்சித்தாலும் கடுமையாக உழைத்தாலும் அது வீண் விமர்சனத்தையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கும். ஆகவே மனம் ஒரு அழுத்தத்தில் இருப்பீர்கள். இருந்தாலும் அரசு காரியங்கள் என்று சிறப்பாக இருக்கிறது. அதிகாரிகளின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சில சமயங்களில் நண்பர்களை எதிரிகளாக மாறுவார்கள். ஆகவே நண்பர்களை சரியான நண்பர்களை அடையாளம் கண்டு அவருடைய உதவிகளை பெறுவது நல்லது. இல்லாட்டி உதவிய உபத்திரமாக மாறிவிடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் செல்வாக்கு நன்றாக இருக்கும். சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில தடுமாற்றங்கள் தேவைப்படுகிறது. அல்லது ஆசிரியர் அல்லது பள்ளிக்கூடத்தில் அவரை பற்றிய பேட் ரிமார்க்ஸ் வரக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் கவனித்து அவரை நல்வழிப்படுத்துதல் மிகவும் அவசியம். வாழ்க்கை துணை கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறதுனால அவங்க ஆளுமை அதிகமாக இருக்கும். அனுசரித்து போங்க. மல்லு கட்டி நிற்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு பாடச்சுமை அதிகமாக இருக்கும். கடின முயற்சி உழைப்பும் தேவை. கல்லூரி மாணவர்களுக்கு கவனச்சிதறல் இருப்பதால் ஒருமுகப்படுத்திய ஒரு ஒழுங்கான திட்டமிட்டு படித்தல் அவசியமாகிறது. பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கடினமான பணி சுமைகள் ஏற்படலாம். குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள், பெற்றோர்கள், சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். இருந்தாலும் இவர்களும் கணவனின், அதாவது குடும்பத்தில் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் தொழிலில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் கணவனினுடைய பிரச்சனை, அவர் இடியாப்பச்சிக்கல் இருக்கிறார், அவருடைய பிரச்சனைகளில் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க. அவரை பேச விடுங்க. பேசினா தான் அவருக்கு மனபாரம் குறையும். நீங்கள் பதிலுக்கு ஆறுதலாக பேசுங்க. குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை விலகி இதமாக இருக்கலாம். விருச்சிகம், உங்களுடைய பேச்சு திறமை, திட்டங்கள் இவையெல்லாம் வெற்றிகளை வழிவகுக்கும். இந்த வெற்றிகளுக்கு உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றி பெறும். கூட்டாளிகள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு வியாபாரங்கள் வெற்றிகளை தரும். வியாபார வணிகம் நல்ல வளர்ச்சியை பெறும். வருமானத்தை தரும். தொழிலில் உங்களுடைய லட்சியங்களை அல்லது டார்கெட்டில் எளிதில் அடைவீர்கள். அதற்கு அதிகாரிகளும் அரசு நிறுவனங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அரசு வழி உதவிகள் நன்றாக கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து போவது நல்லது. குழந்தைகள் அவருடைய செயல் திட்டங்கள் சிறப்பாக இருப்பதால் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில்
பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செல்வீர்களாக. இருவரும் விருப்ப படத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. படித்த படங்கள் கேள்விகளாக வருவதால் இன்று மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு அலைச்சலும் காலவரையங்களும் ஏற்படும். அதிகாரிகளும் நண்பர்களும் ஆதரவாக இருந்தாலும் வேலையில் ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் இன்று சந்திப்பீர்கள். குடும்ப பெண்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் நன்றாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருந்தாலும் கணவரின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவரோடு இணைந்து செயல்படுவது இன்றைக்கு இதமாக நாட்களை கழிக்க உதவும். தனுசு, என்னதான் திறமைகளை வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பாராத விதமாக வேலைகளை திருப்பி செய்யணும். ரெப்பிட்டிஷனாக போக நிறைய வரும். நம்ம திறமையாக செய்வோம், ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்டில் ஏதாவது சொதப்பலாக திருப்பி ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேலைப்பளுவை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்களில், அரசு காரியங்களில் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அதெல்லாம் வெற்றி காண்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அவருடைய அங்கீகாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெரியவர்கள் மூத்தவர்கள் ஆசை இருக்கிறது. சகோதரன் ஆதரவு இருக்கிறது. பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையோட ஆக்ரோஷமான வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு பாடச்சுமை அதிகரிக்கும். திட்டமிட்டு படித்தல் அவசியம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும். லாபங்கள் உண்டாகும். குடும்ப பெண்ணாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். உறவினர்கள் ஒரு மகிழ்ச்சி தரும். வண்டி வாகனத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதால் அதை இயக்குவதில் கவனம் தேவை. மகரம், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக கடின முயற்சிகளும் கடுமையான அலைச்சலை சந்தித்தால் அதை அடைந்தே தீர்வீர்கள். அந்த வைராக்கியம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அரசு விஷயத்தில், அரசு அதிகாரிகள் விஷயத்துலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா அவரோட அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்புகள், பிரச்சனைகள்லாம் இருக்குது. வீண் விமர்சனங்கள் வரலாம். வீண் விமர்சனங்கள்னு சொன்னால் சிலப்போ உங்களுக்கு நோட்டீஸ் கூட வரலாம். அதனால் அரசு விஷயங்கள் எல்லாம் அப்டேட்டாக, டேக்ஸ் கட்டுறது வைக்கிறது அதெல்லாம் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. எதையும் டிஃபால்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் வயசானவங்க, பெரியவங்களுடைய உதவி நல்லா இருக்கும். பழையதை பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மலரும் நினைவுகளாக இந்த நாளை கடத்துவீர்கள். சிறு சிறு சண்டைகள், சலசலப்புகள் வந்து போகும். இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய அனுபவமான முதிர்ச்சியான பேச்சுகளால் அதையெல்லாம் தவிர்த்து தட்டி கொண்டு போய் கொண்டிருப்பீர்கள். குழந்தைகளை பொறுத்தவரையில் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை மனதில் நினைத்ததை, அவர்கள் வேண்டுவதை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆக்குவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கடுமையான முயற்சி தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் விரும்பிய பாடத்தில் மதிப்பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். விரும்பிய பாடத்திலிருந்து கேள்விகள் வருவதால் தேர்வு எழுதும் பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் தொழில் செய்பவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. குடும்ப பெண்களுக்கு பெற்றோர்கள் ஆதரவு, சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையோடு ஆக்ரோஷமான பேச்சுகள், விவாதங்கள்லாம் வேண்டாம். அவருடைய விருப்பத்தை கேட்டு அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும்போது இன்று மகிழ்ச்சியாக கடக்கலாம். கும்பம், இன்றைக்கி உங்கள் பேச்சு திறமை, செயல் திறமையினால் வெற்றிகள், வருமானங்கள், லாபங்கள் எல்லாத்தையும் குவிக்க போகிறீங்க. அரசு வழி காரியங்கள், அரசு உதவிகள் நன்றாக இருக்கும்.
அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் நன்றாக உதவுவார்கள். அவருடைய ஆளுமை, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அதிக பேர் வந்து போவார்கள், உறவினர்கள் வந்து போவார்கள். அதெல்லாம் சிலது பிரச்சனையாக இருக்கலாம், சிலது நல்லதாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மாடரேட்டாக பேலன்ஸ் பண்ணி போகிறது நல்லது. அந்நியன் மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுனீங்கன்னா வேலைக்கு ஆகும், இல்லாட்டி பிரச்சனைகளை கொண்டு வந்து சேரும். குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவப்படுத்துங்கள், அவர்கள் நன்றாக வளர்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து போகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களுக்கு பணிச்சுமை கூடும். உறவினர்கள் வருகை வேலை சுமையை அதிகரிக்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும், நண்பர்கள் ஆதரவு உண்டாகும். உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவீர்கள். உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தும் நாள், திறமைகள் அடையாளப்படுத்தும் நாள். மீனம், உங்களுடைய முயற்சிகள், கடினமான முயற்சிகள், போட்டிகளை சமாளிக்கும் மனப்பான்மை, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிக்கு இன்றைக்கி உறுதுணையாக இருக்குங்க. அதே நேரத்தில் அரசு வழி விஷயத்தில், அரசு காரியங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லா இருக்கிறது நல்லது. இன்றைக்கி அதை போனீங்கன்னா அது என்ன சொல்கிறது, பூமராங் மாதிரி திரும்பி பழைய இடத்துலேயே வந்து நிற்கும். அதனால் அது இன்றைக்கி ஒத்தி போகிறது நல்லது. ஏன்னா அதில் ஏகப்பட்ட ஒர்க் லோட் இருக்குது. சில போனீங்கன்னா க்யூவில் நின்று உங்களை சாகடிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட வரும். ஆளை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி எங்களுடைய டைம்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் அரசு காரியங்கள், அரசு உதவிகளை பெறுவதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல. அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கு உதவுறது, யாருக்கு உதவக்கூடாதுங்கிற ஒரு மனக்கலக்கம், மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு யார் கேட்குறாங்களோ கேட்டவங்களும் உதவி செய்யுங்க. கேட்காம நீங்களாக கர்ண பரம்பரை மாதிரி செய்யாதீங்க. கேட்டாலும் அவங்களுடைய தேவைகள் தேவையானதா என்று அறிந்து செய்யுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வீணாக போய்விடும். புரியுதுங்களா? சகோதரருடைய ஆதரவு நன்றாக இருக்குது, பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையில் மட்டும் கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறதுனால அவரோட பேசி அவரை மகிழ்ச்சியை வைத்தீங்கன்னா அவரும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பாருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் அதிக உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் அதிகம் தேவைப்படுகிறது. மறைமுக பிரச்சனைகளை எதிர்ப்புகளையும் சந்திக்கும் நாள். இருந்தாலும் நண்பர்கள், அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்கள் உங்களுக்கு வருகை மகிழ்ச்சி தரும், அவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். சகோதர பெற்றோர்கள் ஆதரவு இருக்குது. கணவனை மட்டும் கொஞ்சம் குஷியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாள் குஷியாக இருக்கும். இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.